20/9/2024 நிர்மல் 398க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 390 கொடுத்துருந்தோம். சரிங்களா, நமக்கு 0 வரல, 5 வந்திருக்குது. பவர் 9க்கு பவர் 4, 2 நம்பருமே பவரில் வந்திருக்குது. 3க்கு 8 வரல. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7, 5, 4. சரிங்களா, இன்னும் 7. ஆனால் நேற்று நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன், போர்டு சேஞ்ச் ஆகலாம், ஏ போர்டு சி போர்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 இடத்துலையும் காட்டுதுன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். 7 அங்கே பேருக்கு, 4 இங்கே வந்திருக்கு, சி போர்டுக்கு வந்திருக்குது. நம்ம 5 வந்து பி போர்டில் வந்திருக்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒரு பக்கா ரிசல்ட்டு தான் வந்திருக்குது. ஆனாலும் போர்டு சேஞ்ச் ஆகிருக்குது. சரிங்களா, அதேமாரி நம்ம ரொட்டேஷன் பண்ணி வைக்க சொல்லியிருந்ததில் பார்த்தீங்கன்னா 47ங்கிற நம்பர் வந்திருக்கும். 74 ஏபிக்கு. நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் இல்லை ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 74ங்கிறது ஏசிக்கு வந்திருக்கும். சரிங்களா, ஏசிக்கு 74. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் சேர்த்து வைக்கலை, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தோம், ஆனால் ஒரு நம்பர் மாறி வந்திருக்குது. சரிங்களா, 472 பாக்ஸ் போட்டு 5 இருந்துச்சுன்னா ஒரு வின்னிங் வந்திருக்கும். ஆனாலும் மிஸ் ஆகிருக்குது. ஆனாலும் இது கணக்கு கிடையாது நமக்கு. சரிங்களா, இதில் வந்து 2ஆம் நம்பர் 7 525ங்கிறது வரும், டபுளாக வரும்னு பார்த்தேன், எதிர்பார்த்தேன். ஆனால் சிங்கிளாக தான் வந்திருக்கு 5. சரிங்களா, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 3 நம்பரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் 0க்கு இதில் 2மே நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு நம்பரில் பவர்லேயே வந்திருக்குது. 9க்கு 4 பவர், 0க்கு 5 பவர், 4, 5 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்படி தான் நம்பர்கள் வந்து விழும். அதுக்காக தான் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் கொஞ்சம் பார்த்து நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம் ரெகுலராக. சரிங்களா, அதே மாதிரி கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணுமா, 8610575149. சரிங்களா, டியர் மற்றும் கேரளா புக்கிங் போடுற நம்பர். சரிங்களா, வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணால் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள் 4 திரும்பவும் வரதுக்கு மாதிரி தான் இருக்குது ஆட்டத்தில். 4-0ங்கிற நம்பர் வந்து விலகலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இல்லைன்னா நான் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா, 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா, 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7. 4-0ங்கிறதுல 2ல் 1 ஆல் போர்டு நம்பர். நமக்கு சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்புலேயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே இதை சொல்லி கொடுப்போம். 4க்கு 9, 0க்கு 5, 2க்கு 7. இது நாளைக்கு ஆட்டத்தில் எப்படி வருங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஏ போர்டில் 2, 4ன்னு இருக்குது. சரிங்களா, ஏ போர்டு சி போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும், இல்லைனா அப்படியே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. பி போர்டில் 0-7 கொடுத்துருக்குறேன், சி போர்டில் 6-3 கொடுத்துருக்கேன். இந்த 1 நாளைக்கு உள்ளே எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் ஆல் போர்டுக்கு எங்கே வேணாலும் வரலாம். இதுவும் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்குறோம். இதே அதை கணிச்சு வச்சிங்கன்னா ஒரு நல்ல இது வரலாம். 1ஆம் நம்பர் வரணும், பெண்டிங் நம்பர் ஏ போர்டில். ஆக மொத்தம் வந்தால் டபுள்ஸாக கூட வரலாம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்கான்னு. அதேமாதிரி 2 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 03, 08 இல்லைன்னா 85ங்கிற மாதிரி, இல்லை அந்த மாதிரி நம்பர்கள் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா, 17, 86, 86ம் வர வேண்டிய நம்பர் தான். 86ஆகவும் வரலாம், 68ஆகவும் வரலாம். அதேமாரி 03ஆகவும் வரலாம், 30ஆகவும் வரலாம், 08ஆகவும் வரலாம், 80ஆகவும் வரலாம். 70ங்கிற நம்பரும் பேலன்ஸ், 16ங்கிற நம்பரும் இருக்குது. இதிலேருந்து நாளைக்கு ஒரு 2 டிஜிட்டல் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு கொடுத்த நம்பர் நீங்கள் எது எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு செட்டு வைங்க. நான் கொடுத்த மாதிரியும் ஒன்று வைங்க, ரொட்டேட் பண்ணியும் ஒன்று வைங்க. சரிங்களா, இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா வரும்னு நினச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க கொஞ்சம். சரிங்களா, 86 எடுக்கிறீங்களா, 68 ஒன்று வைங்க, 86 ஒன்று வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா, 17 எடுக்கிறீங்களா, 71 ஒன்று வைங்க. சரிங்களா, 85 எடுக்கிறீங்களா, 85 ஒன்று வைங்க, 58 ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் 03, 30ன்னு ஒன்று வைங்க. இந்த மாதிரியும் ஒன்று வைங்க, அந்த மாதிரியும் ஒன்று வைங்க. அப்போ தான் நல்லா வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏன்னா டபுள்ஸ் வரணும். நாளைக்கு வந்துட்டு 11 வரலாம், 66 வரலாம், 88, 33. அதுக்கு உண்டான பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். 1க்கு 6 பவர், 8க்கு 3 பவர், 5க்கு பவர் கொடுக்கல, 7க்கும் பவர் கொடுக்கல. நான் வந்தால் அது அப்படி தான் வரணும். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 370, 161, 134, 869, 108, 171, 285, 486ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 8 செட்டு நம்ம பாக்ஸ் போட முடியாது. கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 செட்டு ரொம்ப முக்கியமான நம்பர். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கான மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா,
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? பாருங்கள். அது மாதிரி நான் ஆல் போர்டு நம்பர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிக்கெட் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரு. அதுமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் என்னோடய கெஸ்ஸிங் மெத்தட் பிடிச்சிருந்துன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.